ஆனால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் அவ்வளோ லேக் ஆகுது. அதுவும் ஒரு 20 மினிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டா ஃபோன் ஹீட்டாக ஆரம்பிச்சிருது. இப்போ 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு டீல் இருக்க போகுது. 7ஆம் தேதியிலேருந்து அமேசானில் வாங்கினா ப்ரீ ஆக்டிவேட்டட் டிவைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெச்எம்டி அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் விஐ ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்களாமே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு பார்த்தேங்க. என்னதான் ரெண்டுமே 8 Gen 5 பவர்டாக இருந்தாலும் மோட்டோரோலா எட்ஜ் 70 மேக்ஸ் அண்ட் மோட்டோரோலா சிக்னேச்சர் ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் மெட்டீரியல் யூஸ்டு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனு, ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் ஸ்கோர் பண்ணுது. அதே சமயம் பேட்டரி 7100 mAh, ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 5200 mAh தான் இருக்கும் சிக்னேச்சரில். பட் நீங்கள் எதுவே வந்து மேக்ஸ்க்கு போனீங்கன்னா 7100 mAh வரும். பட் என்ன காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தா சிக்னேச்சரில் வந்து 7 years அப்டேட் இருக்குது. ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணது எல்லாமே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பேக்கில் இருக்கிற அந்த டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பேண்ட் ஆன் ஃபினிஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் மோட்டோரோலா டிவைஸில். பட் சிக்னேச்சர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. அதை தவிர உங்களுக்கு கேமரா வந்து பாருங்கள் 50 பட் நீங்கள் அதில் போனீங்கன்னு நீங்களே மேக்ஸில் 58 அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் பாயிண்டில் பார்க்கும்போது எல்லா ஆஃபர்ஸையும் சேர்த்தா உங்களுக்கு 8256 மேக்ஸ் வந்து 52,000 வாங்க முடியுது. இதுக்கப்புறம் ஆஃபரில் எதாவது மாறிச்சுன்னா நம்ம பார்க்கலாம். பட் இது சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஃபரில் இப்போதைக்கு 55 அப்படின்னு இருக்குது. மேபி அதுவும் ஆஃபரில் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது 12,256. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது? சிக்னேச்சர் ஓகேயா, இல்லைனா எனக்கு பேட்டரி லைஃப் முக்கியம், அதே சமயம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 வேணும், அதனால் நான் வந்து எட்ஜ் 70 மேக்ஸ் போகிறேன் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணுதாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே சமயம் ஃபிட்பிட் ஏர், கூகுளோட ஃபிட்பிட் ஏருங்க, நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கு, நம்ம ராகவனுக்காக வாங்கியிருக்கு. எப்படியும் நெக்ஸ்ட்டு டவுன் த லைன் 7 days எப்படி இருக்குது என்ன எதுன்றதை நான் சொல்கிறேன். எப்படியும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் யாராவது வந்து யூஎஸ்லலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் வாங்கலாம். ஷுட் பி அரௌண்ட் 8-9K மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டர்ட் எடிஷன். இது வந்து லிமிடெட் எடிஷனாக ஒரு NBA பிளேயர் பேரை போட்டுருந்ததுங்க, சரியா? ஸோ இந்த எடிஷன் வந்து உங்களுக்கு 12-13K வரும்னு நினைக்கிறேன் அவங்க ஊர் ப்ரைஸ்க்கு டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா. பட் இங்கேருந்து வாங்குறதா இருந்தால் ஒரு சில வெப்சைட் மூலமாக வாங்க முடியுது. ஒரு சில டியூட்டி எல்லாமே சேர்ந்து அப்ளை ஆகி 18-19K வருதுங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சரியா, மோட்டோரோலாவில் ஆரம்பித்தோமா அப்படியே ட்விட்டர் பக்கம் போகிறேங்க. அங்கே தான் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க முடியுது. நத்திங் ஃபோன் 2A, நத்திங் ஃபோன் 3A மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் கூட அற்புதமான ஒரு டிவைஸாக இருந்தாலும், இப்போ வந்திருக்கக்கூடிய நத்திங் OS 4.1 இந்த மாதிரியான பாயிண்டெல்லாம் எடுத்தாலும் நல்லா தாங்க இருக்குது. அது எல்லாமே நல்லா தான் இருக்கான். ஆனால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் அவ்வளோ லேக் ஆகுது. அதுவும் ஒரு 20 மினிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டா ஃபோன் ஹீட்டாக ஆரம்பிச்சிருது. ஃபோனோட பர்ஃபார்மன்ஸே இந்த ஒரு ஆப் வந்து குறைச்சி விட்ருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 3லேயும் எப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராம் அதோட கைவரிசையை காட்டுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இப்போது இந்த டீலில், இப்போ வரப்போகிற டீலில், இப்போ 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு டீல் இருக்க போகுது. 7ஆம் தேதியிலேருந்து டீல் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா 4A பற்றி நம்ம பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அண்ட் அதே சமயம் நத்திங் ஃபோன் 3 பற்றி பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஃபோன் 3 வந்து உங்களுக்கு அமேசானில் நல்ல டீலில் இருக்க போகுது. 4A அண்ட் 4A ப்ரோ மாதிரியான ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல டீலில் இருக்க போகுது. ஃபோன் 3 ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா தான் ஆத்தன்டிக்கு அது அதை பற்றி டெடிக்கேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், நீங்கள் எப்படி பார்க்க தான் போகிறீங்க. இருந்தாலும் இதில் கட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன்னு சொல்லணும்ல. சரி, ஓகே. என்னன்னா அமேசானில் வாங்கினா ப்ரீ ஆக்டிவேட்டட் டிவைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருந்தால் நத்திங் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேருங்க. நீங்கள் யாராவது வாங்கி ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருந்து நத்திங் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். நான் கேட்ட வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருந்ததுன்னா இப்போ 5 மாதம் முன்னாடி ப்ரீ ஆக்டிவேட்டட் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் 7 மாதம் தான் வாரண்டி இருக்குன்றது அர்த்தம். பில்லு நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். பட் 6லேருந்து 7 மாதம் தான் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ரிவைஸ்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பட் இதுவே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்கன்னா இந்த ப்ரீ ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற கணக்கு உங்களுக்கு வராது. ப்ரீ ஆக்டிவேட் மாதிரியான டிவைஸ் வராது. அமேசானில் வாங்கினா ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருக்கலாம், ரீஃபர்ட் டிவைஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்கினது வந்து ப்ரீ ஆக்டிவேட்டடாக இல்லைனா ரொம்ப சந்தோஷம். நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து நத்திங் ஃபோன் 3 யூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அதாவது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் போட்ட வீடியோ பார்த்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, நம்ம போட்ட வீடியோனா நம்ம அன்பாக்ஸ் பண்ணப்போ போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி அது பல மாதங்களுக்கு முன்பு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சில அப்டேட்டில் என்னாச்சு, நத்திங் OS அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் 4.1 வந்ததுக்கப்புறம் ஃபோன் 4A யூசர்ஸாக இருக்கட்டும், ஃபோன் 3 யூசர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு டீக்ரேட் மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு பழைய ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நத்திங் ஃபோன் 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில். அதே சமயம் இப்போ சப்போஸ் சரியில்லைன்னு வைப்போம். இப்போ நான் அந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஐயோ சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து நத்திங் OSல பக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்னொரு 3 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு அப்டேட் வருது, ஃபோன் தலையில மாறிடுது, இன்னும் சூப்பராகிடுது அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து எப்படி மாதிரி இருக்குது,
100% பெட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, லாட்ரி வாங்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் போகலாம், ஜெயிக்காமல் போகலாம், அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதில் அடுத்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ரெட் டெட் ரிடெம்ஷன் மாதிரியான கேம் ஆடினேன், கேமரா ஓப்பன் பண்ணி கொண்டாட யூஸ் பண்ணேன். ஸோ 20 minutes 25 minutes யூஸ் பண்ணால் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் திருத்தமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நத்திங் ஃபோனை நம்ம என்றைக்குமே பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்த்ததே கிடையாது. அது வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த யூனிக்னஸ், நத்திங் கம்யூனிட்டி, ஸோ இதெல்லாம் தான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு பாயிண்டாக பார்ப்போம். அதுதான் வந்து ரொம்ப பாப்டப்பாக இருக்கும். இப்போ நத்திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களோட கம்யூனிட்டியோட வைப்ரன்ஸ், அப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, துருத்துருன்னு இருக்காங்க, எல்லாருமே யங்கர் ஜென்ரேஷனாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம்னா ஹைலைட்டாக பார்க்குறோமே தவிர, எந்த ஒரு இடத்துலையுமே நத்திங் ஃபோனாக பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்குங்க அடிச்சு துவம்சம் பண்ணுங்க என்ன ஸ்பீடு அப்படின்னு நம்ம பார்த்ததே கிடையாது. பேட்டரி லைஃப் கூட நத்திங் ஃபோனில் நல்லா இருக்கலாம், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓஎஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான பாயிண்ட்டில் கூட ஆண்ட்ராய்டு அதில் நல்லா இருக்கலாம், அவங்களோட ஏஐ ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எசென்ஷியல் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படி தான் நம்ம பேசியிருப்போம். அதை நான் ஏன் திரும்ப இங்கே சொல்கிறேன்னா, இப்போ இந்த டீலில் வந்து யாரை வாங்கிட்டு அப்புறம் நான் கேமிங்காக தான் வாங்கினேன், நத்திங் ஃபோன் 3 வந்து கேமிங்க்கு அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லையே, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவே ஃபீல் ஆகலையேன்னு சொல்லக்கூடாது. நத்திங் அந்த பிராண்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி டேட்டுக்கு நத்திங் ஃபோன் 3 தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் ரியலைஸ் பண்ணுங்க. ஓகே ரைட்டு. அடுத்து விவோ ஒரு பக்கம், விவோ S2 வரப்போகுது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது எப்படி இருக்குது என்ன எதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே சமயம் ஐக்கூ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா Z11 நீங்கள் அதுவும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3D கர்வ்டு கிளாஸோட வருது. ரொம்ப நாள் கழிச்சு 3D கர்வ்டோட நம்ம ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு S6 S7 மாதிரி இருக்குங்க. அதுக்கு அந்தளவுக்கு ப்ரீமியமாலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தின்னு. பட் கண்டிப்பாக ப்ரீமியமாக ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம். பட் ஃபோனோட லுக்கெல்லாம் அழகாக இருக்குது, கலர்ஸு அண்ட் அந்த ஓவரால் அந்த கர்வ்டு டிஸ்பிளே இவ்வளோ நாள் கழிச்சு அந்த 3D கர்வ்டு பார்க்கும்போது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் இனிமேல் இப்படி தாங்க இருக்கும். ஒரு 7400 7500 இந்த மாதிரியான சிப்பு தான் நம்ம வந்து 35,000க்கு பார்க்குற மாதிரி இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாம், என்னங்க இது இவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சு, இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஃபோன்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேனே, 8 Gen 4 வாங்கினேன், 8 Gen 3 வாங்கினேன், 13R வாங்கியிருப்பீங்க இல்லையா 35,000க்கு ஆஃபர் டைமில். அப்போ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் லான்ச் டைம்லேயே வந்து ஆஃபர்ஸோடு சேர்த்து வாங்கினா கூட உங்களுக்கு 33 32,000க்குலாம் வந்து 7500 7S Gen 4 7300 7300 அல்ட்ரா 7400 டர்போ, அப்புறம் ஆமாம் எப்படி வளர்ச்சி போட்டாலும் 7 Gen 4 7S Gen 4 இதுதான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப இதே தான். அப்புறம் ஒரு சில ஃபோன்ஸ் தான் 8350 8450 8400 8500 இந்த மாதிரியான சிப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஃப்ளாக்ஷிப் சிப்புவா. இதுக்கு முன்னாடி இத்தனைக்கும் வந்து நம்ம விவோலேயே கூட 9300 ப்ளஸ்ஸு 9400 இந்த மாதிரியான சிப்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அண்டர் 40Kல பார்த்துருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி பார்க்க முடியலை. ஸோ இது வந்து நியூ நார்மலாக மாறிக்கிட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரி அதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கன்மி ஸ்பெக்கில் வரதை தான் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. பட் நம்ம இதுதான் நிலவரம். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் 1.5 வருஷம் 1 வருஷம் பழைய ஃபோன் வந்து இப்போ இந்த டீலில் வரும்போது அதை வாங்கலாம். இந்த மாதிரி மூவ் ஆன் ஆக வேண்டியதான். இப்போதைக்கு இது வந்து பர்மனெண்ட் கிடையாது, இப்போதைக்கு டெம்பரவரி. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ணுறாங்க. ரைட்டு. அப்புறம் இந்த HMD அவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கே தெரில. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த லியோகோ பிராண்டு பண்ணுற மாதிரியே இருக்குது. அவன் தான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஷாமி கார் விட்றாங்க இல்லையா, லியோகோலாம் அப்பயே பார்த்தீங்கன்னா காருன்றான், என்னென்னமோங்க ஊருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ பனியன் ஜட்டி என்னெல்லாம் பக்கத்தில் என்னெல்லாம் கிடக்கோ அம்புட்டியும் எடுத்து வச்சு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே மணியை விட்டுட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பர் விஷன் அண்ட் ஃபோக்கஸ் இல்லாமல் ஃபியூச்சர் ஐடியா என்னன்னே தெரியாமல் இந்த கம்பெனி அழிஞ்சே போச்சு. இப்போ HMD திடீர்னு பார்த்தா கையில் வந்து ஹேண்ட் கூல் ஃபேனு, அதாவது நம்மளுக்கே நம்ம வந்து குட்டி ஃபேனு, அப்புறம் ஆஷா 305 ஓகே. பட் அது கூட புரியல ஏன் திடீர்னு ஆஷா 305ன்னு சொல்லிட்டு சாக்குப்பை T137ஓட ஒரு ஃபோனை பண்ணாங்க. அதுவும் பல்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் கோ அதை இவங்க வந்து ஒர்க் பண்ணி அதில் GMS இல்லாமல் ஸோ என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. பட் எனக்கு புரியல இது வந்து எப்படி மார்க்கெட்டை வந்து பெனிட்ரேட் பண்ண போகுது, இல்லாட்டி இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி குளோபல் ஸ்டேஜில் வந்து ஏதாவது இவங்க நான் இப்படி ஒரு பிராண்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் எடுத்து டேபிள் வச்சுருக்காங்களா தெரியல. போக பார்த்தா பட்டன் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மட்டும் தான் நம்ம HMD கொஞ்சம் சாலிடாக பார்க்குறோம். மற்ற எல்லா இடத்துலையுமே HMD வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல்ல இருக்கா. ஆனால் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கும்போது HMD வாட்ச் X1 HMD வாட்ச் P1 இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே வந்து ரீபிராண்டடுங்க. இது எல்லாமே வந்து சைனீஸ் ரீபிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அந்த 305 மட்டும்தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. யாருமே இதை பண்ணுறதுக்கான தைரியம் இல்லாத ஆளுங்க தான் சொல்லலாம். யார் இப்போ வந்துட்டு 2GB ரேமோ 16GB ஸ்டோரேஜோட 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் விற்க முயற்சி பண்ணுவாங்க. மார்க்கெட்டே இங்கே கவுந்து கிடக்கு. ஆல்ரெடி EMMC ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாம் இதில் அதுதான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் யோஃபஸாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ஃபோக்கஸ்டாக இல்லையோ, அவங்க ட்ராக்கை விட்டு மாறிட்டாங்களோ,
ஹியூமன் மொபைல் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு பட்டன் ஃபோன்ஸு டம் ஃபோனு இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது கூட கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. சரி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, நமக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம், இதுக்குன்னு இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து அவங்க டச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் தோணுச்சு. பட் இப்போ வந்து எனக்கு தெரியல, நல்ல டிடபிள்யூஎஸ்ஓ அதை கூட இவங்க ட்ரை பண்ணலாம். எவ்வளோ ஊர் பேர் தெரியாத பிராண்டெல்லாம் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாருங்களேன், போல்ட்டில் கூட ஃபோன் வரப்போகுது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அதுக்கான டீசர்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன்ட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டான். டார்ச்சராக இருக்குது. பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஐயோ நீயா வேணாம் அப்படின்னு இருக்கு. பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அதை பண்ண மாட்டோம். கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. இதில் வேறு லூமியா மாதிரி ஒரு டிவைஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். லூமியா மாதிரியே, நோக்கியா லூமியா டேஸில் இருந்த மாதிரியே விண்டோஸ் ஸ்டைல் மாதிரி அதை வந்து இவங்க ஆண்ட்ராய்டில் விண்டோஸ் இந்த டைல் அந்த மெட்ரோ யூஐ இருக்கு இல்லையா, அதை வந்து ஆண்ட்ராய்டில் இவங்க கொண்டு வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு லான்ச்சரோட அப்படியே கொடுக்கப்படுற மாதிரி. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எப்பயோ அவிஞ்சு போச்சு. நோக்கியா X1 செக் பண்ணி பாருங்கள், X1 X2 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் எப்பயோ பார்த்து முடிச்சாச்சு. அப்படி இவங்க திரும்பியும் நம்ம ட்ரை பண்ணுறாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் இது பார்த்தாங்க, விஐ வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் விஐ ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்களாமே, சில செலக்டட் ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். ஹை குவாலிட்டி ஆடியோ வேணுமா, விஐயில் அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஐயில் ஸ்பாட்டிஃபை, ஏர்டெல்லில் ஆப்பிள் மியூசிக்கு, ஜியோவில் அவங்களோட ஓன் ஜியோ 7 Pro, பிஎஸ்என்எல்லில் ஜிங்குன்னு பார்த்தேங்க. பிஎஸ்என்எல் ஜிங் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது ஏதோ ரீஜனல் சாங்ஸு ரீஜனல் கண்டென்ட் எல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட உடனே அந்த ஜிங்கில் அப்படி என்னதாப்பா இருக்கும், தமிழ் கண்டென்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு போட்டு பார்த்தா தமிழ் கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மேபி வடக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன மாதிரியான கண்டென்ட் தேவைப்படுமோ அதெல்லாமே அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் தெரியுது. பட் கொஞ்சம் புதுசாக இருந்ததுங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஜிங்கா அப்படின்னா நெவர் ஹேர்ட் ஆஃப் ஜிங். நானும் சீரியஸாக நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா ஒவ்வொரு நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸுமே ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக ஏதாவது கொடுக்குறாங்க. இப்போ ஏர்டெல் வந்து விங் மியூசிக் கொடுத்துட்டு இருந்தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்பிள் மியூசிக் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ பிஎஸ்என்எல் ஏதாவது பண்ணுறானா? ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறது மொத்தமே 4 பேர் தான். அந்த 4 பேரில் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது ஜிங் அப்படின்னு பார்த்தேன். இது 2020 ஜிங்கை பற்றி ஒரு சிலர் வந்து இன்டர்நெட்டில் பிளாக் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜிங் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும், அதுலேயும் கண்டென்ட்லாம் இருக்கும், ரீஜனல் பேஸ்ட் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் எனக்கு சுத்தமாக இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி நீங்கள் யாராவது ஒரு வேளை அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில் ஏதாவது தமிழ் கண்டென்ட் இருந்ததுன்னா சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அடுத்து இந்த பேடில் தின் பெசலுங்க, தின்னர் த பெசல் செம்மையாக இருக்குது. ஃபோன் பார்க்க அழகாக இருக்குது, டேப்லெட்டும் அழகாக இருக்குது, லேப்டாப்ஸ்லாம் பாருங்கள் இருக்கலே தின் பெசல்ஸ் வரும்போது சூப்பராக இருக்குது, டிவி இருக்கலே தின் பெசல்ஸ் வரும்போது சூப்பராக இருக்குது. பட் இங்கே ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சுங்க, லேப்டாப் வந்து நான் அந்த டிஸ்பிளே சைடில் பிடிச்சி யூஸ் பண்ண போகிறேன் நான் கிடையாது, டிவியை நான் வந்து எப்போ பார்ப்ப டிஸ்பிளே தொட்டுட்டு இருக்க போகிறேன் நான் கிடையாது. ஸோ அப்போது டேபும் ஃபோனும் நான் எப்பயுமே கையில் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்க போகிறேன். அப்போ இருக்கலே தின்னர் த பெசல் மிஸ்டச் அண்ட் ஃபால்ஸ் டச் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணும், பாம் ரிஜெக்ஷனு, கார்னர்ஸில் வந்து டச் ரிஜெக்ஷனு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சாஃப்ட்வேரில் இன்கார்பரேட் பண்ணணும். அது எல்லாருமே எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கலே தின் பெசல் இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் நான் GTA San Andreas மாதிரியான ஒரு கேம் ஆடும்போது கூட நான் வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன், பிடிச்சிட்டு இங்கே மூவ் ஆகுறா அப்படின்றேன். இந்த பாம் போய் அங்கே ரெஸ்ட் ஆனனால நான் எந்த சைடு மூவ் பண்ண சொல்கிறேனோ அதுவும் முக்கியமான ஒரு மிஷனில் லைஃப் கொஞ்சம் போல் இருக்குது, இன்னொரு 2 பேரை போடுதல்னா மிஷன் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ அது ஏன் ரிவர்ஸில் மூவ் ஆகிறான், நான் ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டில் தானே மூவ் பண்ண சொல்கிறேன் போது இந்த பாம் போய் சைடில் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கோளாறான ஒரு விஷயம். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கேமிங் சென்ட்ரிக் ஃபோனில் அதுவும் ஆசோஸாக இருக்கட்டும் ரேசராக இருக்கட்டும், அந்த கேமிங் சென்ட்ரிக் ஃபோனில் பெசல் இருக்கும், டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரோட பெசல்ஸ் இருக்கும். அப்படி இருந்தாலும் பாம் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க கேமிங்காக. பட் இப்போ வந்து எல்லாமே ரொம்ப லத்தாஜிக்காகவும் அண்ட் எவ்வளோ பேர் வந்து கேமிங்காக உள்ள கேம் சென்டர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கலாம். பட் இந்த டச் மிஸ்டச் மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் ஒரு ஐக்யூ ஃபோனாக இருந்து அதில் வந்து கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்கும் போது அதில் இந்த பாம் ரிஜெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். பட் எனக்கு என்னென்னா இந்த டேபு ஃபோனு சரி இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வைடாக இல்லை, ஓரளவுக்கு நேரோவாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் இப்படி பிடிக்க முடியுது, யூஸ் பண்ணுறேன் பரவாயில்ல. டேப் பார்த்தீங்கல்ல, ஓப்போவோட பேட் மினி பார்த்துருப்பீங்க, அப்படியே ஐபேட் மினிக்கு காம்படிஷன் மாதிரி ஓப்போவோட பேட் மினி, ஹுவாவே மேட் பேட் மினி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தின் பெசல் அப்படின்னு சொல்லி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆப்பில் எப்பயுமே ஆப்பிள் அடிக்கும்போது நானும் வரேன், உங்களுக்கு உங்கள் கூட நானும் சேர்ந்து வரேன். ஆண்ட்ராய்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அடிக்கிறதுக்கு நானும் கூட சேர்ந்து வரேன், அது ஓகே தான். கூகுள் பிக்சலாக 10 போட்டு பழக்கணுமா, தாராளமாக பழக்கலாம் தான், சரியா. பட் இங்கே ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பெசல் சில சமயங்களில் மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு தோணுதுங்க. இப்போ கிண்டல் இருக்குது, ஓகே, அமேசானோட கிண்டல் இருக்குது, புக்கு படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னு வைப்போம். கிண்டலில் வந்துட்டு நம்ம இருக்கலே தின்னர் த பெசல் மாசா செமையாக இருக்கா, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ சூப்பராக இருக்கானா, பர்பஸ் என்ன?
எனக்கு அதுதான் இப்போ இந்த இடத்துல வந்து தோண ஆரம்பிக்குது. இருக்கலே மினிமல் பெசல் வச்சு நான் என்னையா பண்ண போகிறேன்? நார்மலாக டேப் வேறு வழியே இல்லாமல் 2 கையிலையும் பிடிச்சி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஹேண்ட் யூஸுங்கிறது வந்து அவங்க என்ன தான் சிங்கிள் ஹேண்ட்லையும் பிடிக்க முடியும்னு சொன்னாலும் சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே டேப் பக்கம் போகிறதில்ல. 2 கையில் தான் பிடிக்க போகிறோம். சரி, இப்போ டேப் அவ்வளோ பெரிய டிஸ்பிளே, அதில் வந்து நம்ம கேம் ஆட போகிறோம்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த கான்டெக்ட் அப்படியே அங்கே போட்டு பாருங்கள். மிஸ்டேச் இந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கு வந்து பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகம்னு. ஸோ அதனால் தின்னர் த பெசல் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபேனான்னு கேட்டிங்கன்னா, தின்னர் த பெசல் சம்டைம்ஸ் இருக்கலே காம்பேக்டான ஃபோனுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. இருக்கலே குட்டி ஃபோனுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ 6 இன்ச்சுக்கு கீழே ஒரு ஃபோன் வைங்களேன், அதில் பாம் ரெஸ்ட் ஆகாமல் நம்ம கையில் விரல் மேலேயே ஃபோனை வச்சு விளையாட முடியும். பட் பாம் வந்து மேலே படுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே 7 இன்ச்சு, இப்போ 7 இன்ச்சு வந்துட்டு இருக்குங்க எல்லாம். அடுத்த ஐஃபோன் பாருங்கள் 6.4 இன்ச்சு 7 இன்ச் இருக்குங்கிறாங்க அடுத்த ஐஃபோன் 20th anniversary. அப்போது எல்லாமே பெரிய ஃபோனாக இருக்கும், பெரிய டிஸ்பிளேயாக இருக்கும்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கேமிங்கோ இல்லாட்டி ஏதோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஸ்க்ரீனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும்ல. ரொம்ப பிளைண்டாக வந்து தின்னர் த பெசல்ன்றதை நோக்கி நம்ம போகிறோமோ அப்படின்னு தோணுது, வேறு எதுவும் ஒன்று. அடுத்து இது நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸில் வந்து இந்த ப்ரைஸ் அப்படின்னும் போது எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. என்னதுன்னா போக்கோ M8 பவர். நம்ம மார்க்கெட் ரொம்ப கோளாராக இருக்குது, ரொம்ப கொடூரமான ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இந்த ஃபோன் வந்து எப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச் ஃபுல் HD AMOLED, அதுவே ஒரு பெரிய பிரேக் த்ரூ மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே 8000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங்கு, 8 MP செல்ஃபி கேமரா கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பட் இப்போ 20,000க்கு நம்ம 5 MPலாம் பார்க்குறோங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இப்படி தான் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா இந்த ஃபோன் வந்து 22,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட் டே 12 ஹவர்ஸ்க்குள்ளே யாராவது வாங்குறதா தான் வாங்கியிருக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பரவாயில்லன்னு தாங்க தோணுச்சு. 6,128, 8,128 சரியா, 2 வேரியண்ட். ஸோ 22,000க்கு 6,128 அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் பார்க்கும்போது எல்லா டிவைஸுமே கொஞ்சம் மோசமான ஸ்பெக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் மாசான ஒரு மூவ் மாதிரி தெரிஞ்சுது. பட் ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ்க்கு தான் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கிரேசியாக இருக்குது. மேபி இந்த ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ்க்கு 22Kன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, கார்டு ஆஃபர் 1000 கூப்பன் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் டைம்லேயும் திரும்ப வருமோன்னு தோணுதுங்க. ஏன்னா எவ்வளோ பேரை போய் இது ரீச் ஆயிருக்கும், எவ்வளோ பேருக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸில் ஆஃபர் இருக்குன்னு தெரியும். இன்டர்நெட்டில் இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியலாம், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக் இன்ஃபர்மேஷன்ஸு இல்லாட்டி இந்த ஃபோன் லான்ச் இதெல்லாம் வந்து லைவாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலாம். பட் ஜென்ரல் கன்சியூமர்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தெரியும் இல்லையா. ஆட்டோமேட்டிக்காக திரும்பியும் இதே மாதிரியான ஒரு ஆஃபரு இப்போ வரப்போகிற சேல், பிக் பில்லியன் டே சேல் இந்த மாதிரியான டைமில் வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து மீடியா சென்ட்ரிக்காகவும் பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் வர ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது போக போக. அது மட்டும் இல்லாமல் 3.5 ஜாக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஃபோன்ஸில். ஸோ இதெல்லாம் ஓகே. பிரைமரி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப அப்படியே வா அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த போக்கோ X7 இருக்கட்டும், போக்கோ M8 இருக்கட்டும், அதெல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக பண்ண மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் 4Gen 4 இதுக்கு முன்னாடி பாருங்களேன் என்னென்ன மாதிரியான ப்ராசர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இருக்கட்டும் 6300 மாதிரியான ப்ராசர்லாம் இருக்கும்போது 4Gen 4 வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ்னே சொல்லலாம். ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா உங்களுக்கு UI லெவலில் நிறைய லிமிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக வந்து டிவைஸை புஷ் பண்ண முடியல. ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அப்படின்னும் போது இவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு என்ட்ரி லெவல் சிப் மாதிரி தான் போகிறாங்க. அந்த என்ட்ரி லெவல் சிப் போனதும் என்ன ஆயிடுது, ரொம்ப ரிசோர்ஸ் ஹங்கிரியான ஸ்கின் இருக்குன்னு வைங்களேன். ஆண்ட்ராய்ட் ஸ்கின் வந்து ரொம்ப ரிசோர்ஸ் ஹங்கிரியாக இருந்ததுன்னா அதை அவங்கள அதோட ஃபுல்லஸ்ட் லிமிட்டோ இல்லாட்டி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரியே ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப லேக் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் டர் எஃபெக்ட், நிறைய அனிமேஷன்ஸு இது எல்லாத்தையுமே தூக்கிடுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த டிவைசஸ்லாம் பார்க்க தான் போகிறீங்க. இதுதான் திரும்ப இப்போ பாருங்களேன், இதுதான் நியூ நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மனதளவில் ஒன்று இருக்குங்க. எவ்வளோ பேர் வந்து அந்த இப்போ ஹைப்ரோ OS இருக்கட்டும் இல்லாட்டி ஆரிஜின் OS இருக்கட்டும் அதில் கோர் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி கேட்குறேன்னா இப்போது ஃபுல் ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஆரிஜின் OS எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. அந்த எல்லா ஆப்ஷனுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாடியூல் வந்து இப்போ ஒர்க் ஆக போகிறது இல்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறாங்களா இல்லையா? நிறைய பேர் ரிமூவ் பண்ணுறது இல்லை. அந்த மாடியூல்லாம் அங்கேயே இருக்குது, டார்மெண்ட்டாக இருக்குது. சும்மா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷை போட்டு எப்படி நம்ம கோடில் வந்து கிரே அவுட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மாடியூல் எல்லாமே. அப்போது அங்கே மொத்தம் என்ன ஆகுதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சைஸு அது எல்லாமே எதுவுமே மாற மாட்டேங்குது. தேவையில்லாத ஆப்ட கமெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு தான் நம்ம கிளிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகுது. பட் அந்த ஆப்ஷன்ஸை தாண்டி ஆப்ஷன்ஸ்க்கான கோடெல்லாம் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாமும் வந்து பிராண்டு கொஞ்சம் கவனித்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி 4Gen 4 இல்லாட்டி 6300 அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸ்லையும் கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு எனக்கு தெரில. ஓகே. ஸோ மற்றபடி AIO லான்ச்சர்னு ஒன்று ட்ரை பண்ணேன். மேபி நீங்கள் எல்லோரும் அதை பல வருடங்களுக்கு முன்பே கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் லான்ச்சர் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னால சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம நயக்ரா லான்ச்சர் பார்த்துருப்போம். இப்போது ட்விட்டரில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா ஃப்ளோ லான்ச்சர்னு ஒன்று இருக்குது ப்ரோ, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப மினிமலாகவும்
அப்படியே நயகரா லான்ச்சரோட ஒரு மினிமல் வெர்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ வேறு ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான லான்ச்சரு, நம்மளோட ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்றதை தாண்டி ரொம்ப கிளம்ஸியாக கச்சன்னு இருக்குப்பா ஃபோனு அப்படின்னு இல்லாமல், நம்ம எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அழகாக பிரித்து அழகாக தனியாக எடுத்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடிகிற மாதிரியான லான்ச்சர் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே ஏஓ தாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன், நல்லாயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கான நியூஸு. வேறு சில நியூஸோட நான் இன்னொரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. அப்புறம் எப்படியும் 40 to 60K லிஸ்டிங் வரும். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம டீமில் சில சமயங்களில் யாராவது அந்த டேட்டா எடுக்கும்போது மிஸ் ஆகிடுது. நானும் வந்து அதை அப்படியே வேகமாக அதை கடந்து போகும்போது 1-2 பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் திரும்பியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான மிஸ்டேக் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் இன்னொரு வீடியோ வரும், 40 to 60K அப்படிங்கிறது வரும். அண்ட் லேப்டாப்ஸ் கேட்குறீங்க, டிவி கேட்குறீங்க, டிடபிள்யூஎஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் லிஸ்ட் எடுக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே லிஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து என்ன ப்ரைஸ்க்கு இருக்குது, ப்ளஸ் அதோட யூஎஸ்பி என்ன, இந்த மாதிரியான லிஸ்டிங்லாம் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அது எல்லாமே இனிமேல் வரும். ஸோ தட் இதெல்லாம் வந்து இந்த டீல் டைமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற டேக்டு ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணி வாங்குறீங்கல்ல. ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு வந்து அஃபிலியேட் வருது. அண்ட் அதே மாதிரி அமேசான் லிங்க் போடுறோம்ல, அதுவும் அஃபிலியேட் லிங்க் தான். ஸோ அது மூலமாக வந்து நம்ம டீமுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஸோ செம சப்போர்ட்டிவாக இருக்குது நிஜமா. ரைட்டுங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்குது. விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாம். பாய்.